காலேஜ் பாய்ஸ்னா ஒரே ஷூ வாங்கிட்டு அதே ஷூவை 2-3 வருஷம் மேனேஜ் பண்றது ரொம்ப காமன் தான். கிளாஸுக்கு அதே ஷூ, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனாலும் அதே ஷூ, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் அதே ஷூ, ஸ்போர்ட்ஸ் டேக்கும் அதே ஷூ, எல்லா ஒகேஷனுக்கும் ஒரே ஷூ போட்டுப்பீங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஒரு ஷர்ட்டை வச்சு எல்லா ஒகேஷனுக்கும் எப்படி மேனேஜ் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரே ஷூ வச்சு எல்லா ஒகேஷனுக்கும் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஒகேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஷூஸ் இருக்கு. நீங்க காலேஜுக்கு போறீங்கன்னா கம்ஃபர்ட் முக்கியம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா ஸ்டைல் முக்கியம், இல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஏதாச்சும் போறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். அதனால இன்னைக்கு எல்லா காலேஜ் பாய்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் 10 ஷூஸை ஒன்னொன்னா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற 3 to 4 ஷூஸ் கண்டிப்பா உங்க கலெக்ஷன்ல இருக்கணும். நம்பர் 10 ஸ்லிப் ஆன் ஷூஸ். இந்த ஷூஸ்ல லேஸ் இருக்காது, அதனால போடுறதும் ஈஸி, கலட்டுறதும் ஈஸி. மார்னிங் கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, அட்டெண்டன்ஸ் மிஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷூ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா லேஸ் கட்ட வேண்டிய அவசியம் இந்த ஷூ கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா கால்ல போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நம்பர் 9 கேன்வாஸ் ஷூஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்னா கண்டிப்பா கேன்வாஸ் ஷூஸ் தான். பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா அதே நேரத்துல ஸ்டைலுக்கும் எந்த குறையும் இருக்காது. எஸ்பெஷலி ஒயிட் கேன்வாஸ் ஷூஸ் போட்டீங்கன்னா செம்ம லுக் கொடுக்கும். ஜீன்ஸோட மேட்ச் பண்ணலாம், கார்கோஸோட மேட்ச் பண்ணலாம், ஏன் ஷார்ட்ஸ் போட்டு கூட மேட்ச் பண்ணலாம். இந்த ஷூவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நிறைய ஸ்டைலிஷான ஷூஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஆனா கேன்வாஸ் ஷூஸ் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதே நேரத்துல லைட் வெயிட்டாவும் இருக்கும். காலேஜுக்கு டெய்லி யூஸ்க்குலாம் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சீக்கிரமா அழுக்காயிடும். எஸ்பெஷலி ஒயிட் கேன்வாஸ் ஷூஸ்னா பக்காவா மெயின்டைன் பண்ணணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். நம்பர் 8 ஹை டாப் ஸ்னீக்கர். ஸ்ட்ரீட் ஸ்டைல் லவர்ஸ்க்கு இந்த ஷூ செம்ம ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த ஷூ ஆங்கிள் வரைக்கும் கவர் பண்ணும், போட்ட உடனே கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபீலியும் கொடுக்கும். நார்மல் ஸ்னீக்கர்ஸை விட கொஞ்சம் யூனிக்கா தெரியும். பேகி ஜீன்ஸ், ஓவர் சைஸ் டி-ஷர்ட், இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டீங்கன்னா இந்த ஷூ சூப்பரா மேட்ச் ஆகும். இந்த ஷூஸை போட்ட உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிவிங்க, ஆனா டெய்லி காலேஜுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி சம்மர் டைம்ல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹீட்டான ஃபீலியும் கொடுக்கும். அதனால ஃபேஷன் பர்பஸ்க்கு வேணா யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ்க்குலாம் பண்ண முடியாது. நம்பர் 7 லோஃபர்ஸ். காலேஜ் பிரசன்டேஷன், செமினார், காலேஜ் ஃபங்க்ஷன், பிளேஸ்மெண்ட், ஃபேர்வெல், இந்த மாதிரி எல்லா ஒகேஷனுக்கும் லோஃபர்ஸ் செம்ம ஆப்ஷன். லோஃபர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபார்மல் லுக்கும் கொடுக்கும், அதே நேரத்துல கேஷுவல் லுக்கும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியா வேர் பண்ணிக்க முடியும். லோஃபர்ஸ் போட்ட உடனே நீங்க என்னதான் காலேஜ் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் பார்க்க பக்காவான கார்ப்பரேட் எம்ப்ளாயி மாதிரியே தெரிவிங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா ஒரு பேர் லோஃபர்ஸ் ஆச்சு இருக்கும். நம்பர் 6 வாக்கிங் ஷூஸ். காலேஜ் கேம்பஸ் பெருசா இருந்தா டெய்லி நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக், பஸ் ஸ்டாப்ல இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேன்டீன். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் மேல நடக்கிறீங்கன்னா ஸ்டைலை விட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். வாக்கிங் ஷூஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கம்ஃபர்ட்டுக்காகவே டிசைன் பண்ணிருப்பாங்க. லைட் வெயிட்டா இருக்கும், சாஃப்ட் குஷனா இருக்கும். என்னதான் ஃபுல் டே வேர் பண்ணாலும் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்பர் 5 ரன்னிங் ஷூ. ஸ்போர்ட்ஸ் டே, ஜிம், ஜாகிங், மார்னிங் ஒர்க் அவுட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கண்டிப்பா ரன்னிங் ஷூஸ் தேவை. ரன்னிங் ஷூஸ்ல குஷனிங் செமையா இருக்கும், பிரீத்தபிளா இருக்கும். அதே நேரத்துல ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணாலும் செம்ம கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்பர் 4 ஸ்கேட் ஷூஸ். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரீட் ஃபேஷன் லவர்ஸ்க்குலாம் செம்ம ஃபேவரட் கூட. ஓவர் சைஸ் டி-ஷர்ட், பேகி ஜீன்ஸ், கார்கோ பேண்ட், இந்த அவுட்ஃபிட்லாம் போட்டீங்கன்னா ஸ்கேட் ஷூஸ் சூப்பரா சூட் ஆகும். ட்ரெண்டியா இருக்கும், டியூரபிளா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கும். அதே நேரத்துல செம்ம ஃபேஷனபிளாவும் இருக்கும். ஃபேஷன் மேல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஷூஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3 சங்கி ஸ்னீக்கர். இப்போ ட்ரெண்ட்ல இருக்க ஷூஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் தி ஷூஸ் தான். கொஞ்சம் பல்கியா இருக்கும், ஆனா அவுட்ஃபிட்ஸ்க்கு பிரீமியமான லுக்க கொடுக்கும். ஹைட் கொஞ்சம் அதிகமா தெரியும், ஆனா அதே நேரத்துல மாடர்னான ஃபேஷன் லுக்கும் கொடுக்கும். இந்த ஷூவோட ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சில அவுட்ஃபிட்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும், எல்லா அவுட்ஃபிட்டுக்குலாம் செட் ஆகாது. கரெக்டா ஸ்டைல் பண்ண தெரிஞ்சா செம்ம ஸ்டைலிஷா தெரியும். இதே ஒரு ராங்கான அவுட்ஃபிட் கூட இதை போட்டீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிடிக்கும்னா இந்த ஷூஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 ஒயிட் ஸ்னீக்கர்ஸ். இந்த ஷூ இல்லாத காலேஜ் பாய்ஸே கிடையாது. ஒயிட் ஸ்னீக்கர்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க எந்த அவுட்ஃபிட் போட்டாலும் சும்மா சூப்பரா சூட் ஆகும். ஜீன்ஸ், கார்கோஸ், ஜாகர்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். கிளீனான லுக்கும் கொடுக்கும், அதே நேரத்துல ஸ்டைலிஷாவும் தெரியும். ஆனா என்ன மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நம்பர் 1 லைஃப் ஸ்டைல் ஸ்னீக்கர். காலேஜ் பாய்ஸ்க்கு ஓவரால் பெஸ்ட் கேட்டகரினா இதுதான். லைஃப் ஸ்னீக்கர்ஸ்னா கம்ஃபர்ட்டும் இருக்கும், ஸ்டைலும் இருக்கும். கிளாஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறதுக்கு, எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போறதுக்கு, ஷாப்பிங் போறதுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ஒகேஷனுக்கும் பக்காவா செட் ஆகும். லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஷூ வேணும்னா நீங்க கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் ஸ்னீக்கர்ஸ் ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஸ்னீக்கர்ஸ் தான் சொல்லுவேன். நான் சொன்ன இந்த 10 ஷூஸ்ல உங்க ஃபேவரட் ஷூஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன ஷூஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். அப்படியே மறக்காம இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும்.